கிராஸ் பண்ணி நம்மளுடைய பல சூழ்நிலைகளை தாண்டி நம்மளை சுற்றி கட்டப்பட்ட பொய்யான சுவர்களை உடைத்தெறிந்து நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ உயரம் போயிருந்தாலும் எவ்வளோ ஆழம் போயிருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி நம்மை தூக்கி எடுத்து ஜஸ்ட் லிசன் டு திஸ். வெறும் ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் கிடையாது. நிறைய பேர் நம்ம ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் தான் கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ விஷயங்களில் நம்மளை பிசாசு கொஞ்சம் தூரம் கொண்டு போகிறான். நம்மளோட பயங்கள், கேள்விகள், நம்மளுடைய ப்ரெஷர், ஃபினான்ஸு, ஹெல்த்து, இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தூரம் கொண்டு போகிற நேரங்களெல்லாம் அவர் அந்த தடைகளை தாண்டி இது ஏன் மகன் ஏன் மகள் இவளை நான் விடமாட்டேன் என்று சொல்லி கிராஸ் பண்ணி இன்னைக்கும் தூக்கி எடுக்கிறவரா இருக்கிறார். இட்ஸ் நாட் only about the first day that you came to salvation. அந்த முதல் நாள் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன் அது மட்டும் கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் 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 தள்ளி போனா கூட கிராஸ் பண்ணி தூக்கி எடுப்பார். Why should he do that? அதையே செய்யணும். நான் இவனை ரட்சித்து விட்டேன், நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன், ஆனாலும் திரும்ப திரும்ப நிறைய விஷயங்களை போய் இவனே இப்படி பண்ணிட்டு இருக்கானே, மாட்டிக்கிறானே, எதுக்கு நான் பண்ணோம்? நோ நோ நோ, you never things like that. திரும்ப 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 வருவார். He'll cross and come back again and again.